கடந்த சில வாரங்களாக தியாகராஜ சுவாமியை பத்தி நம்ம கிட்ட ரொம்ப அழகா பேசினார் சங்கீத கலாநிதி டி.கே. கோவிந்தராவ். தியாகராஜ சுவாமியோட வாழ்க்கை சரித்திரமும் அவரோட மியூசிக்கல் ஜீனியஸுக்கும் நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. அதனால இந்த வாரமும் தியாகராஜ சுவாமியை பத்தி பேசுவதற்கு நம்ம ஸ்டூடியோக்கு ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட் கூப்பிட்டுருக்கோம். இவங்க ஒரு மியூசிஷியன், மியூசிக்காலஜிஸ்ட், ஒரு மியூசிஷியன் ஆல் ரோல்ட் இன்டு ஒன். எந்த டாபிக்கை பத்தி பேசணும்னாலும் இவங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல அது இருக்கும். இது ஒரு வாக்கிங் என்சைக்ளோபீடியா அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம மைத்ரி பஜத நிகழ்ச்சிக்கு முதல் செலிபிரிட்டி கெஸ்டா வந்தாங்க இவங்க. இப்போ நம்ம 50th எபிசோட நெருங்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துல தியாகராஜ சுவாமியை பத்தி பேசுவதற்கு மீண்டும் நம்ம ஸ்டூடியோக்கு கூப்பிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது சங்கீத கலாநிதி திருமதி வேதவல்லி. நமஸ்காரம்மா. நமஸ்காரம். தியாகராஜ சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இவருடைய தாத்தா கிரிராஜ பிரம்மம், கிரிராஜ பிரம்மத்தினுடைய பிள்ளை ராம பிரம்மம், அதாவது தியாகராஜ சுவாமியினுடைய அப்பா தகப்பனார். அவருடைய பிள்ளையாகத்தான் நம்ம தியாக பிரம்மம் தோன்றினார். அதனால் இந்த பிரம்மங்கிறது அவளுடைய ஃபேமிலி நேம். காக்கர்ண வம்சம் அப்படின்னு முன்னாடி வந்துடும் எந்த வம்சத்தில். அது மாதிரி இன்டி பேருங்கிறது இந்த தெலுங்குலேருந்து வர வாழ்க்கை ரொம்ப விசேஷம். அதுலேருந்து கண்டுபிடிச்சிருவோம். அந்த இன்டி பேர் வந்தாலே யார் யாருக்கு உறவு, எந்த ஃபேமிலி அப்படின்லாம் நமக்கும் இருந்தது. நம்ம அதை விட்டுட்டோம். எத்தனையோ விட்டதுகளில் அது ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். சரி. ஆனால் இன்னமும் கூட இன்றைக்கே கூட ஆந்திராவில் அந்த இன்டி பேர் இல்லாமல் அவள் பேர் சொல்ல மாட்டாள். அப்படி பார்க்குற போது இந்த பிரம்மங்கிறது இவ தகப்பனார் வழியில் எல்லாருக்குமே இந்த பிரம்மம் வந்தது. சில பேர் இவர் பின்னாடி சன்னியாசியாக போனதுனால இதுவானதுனால இந்த பிரம்மம் இல்லை. ஏன்னா பஞ்சரத பிரம்மம், அதுக்கப்புறம் ஒத்தொத்தர் பேரும் பிரம்மமாவே வந்திருக்கிறதுனால கிரிராஜ பிரம்மம், ராம பிரம்மம் ஃபேமிலி நேம். இவருக்கு பேரும் தியாக பிரம்மம். தமிழ்நாட்டில் இருந்திருக்காவா? இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாங்கிறதெல்லாம் இப்போ வந்தது தானே. அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சி தானே இருந்தது. அப் டு பரஹாம்பூர் ஒரே நீளம் இருக்கும் இந்த சமுத்திரக்கரையோரமாக. கிருஷ்ணதேவராயர் காலத்தில் நிறைய பேர் அங்கேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனா. அதே மாதிரி நாயக்க மன்னர்கள் வந்தபோது மகாராஷ்டிராவிலேருந்து நிறைய பேர் இங்கே செட்டில் ஆனா. அது மாதிரி ஒரு மாதிரி எந்த ராஜாக்கள் இருக்காளோ, இவள் எங்கேருந்து வந்தாளோ அந்த நேரத்தில் அதை சேர்ந்து இவாள்லாம் வந்தா. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். இவாளுக்கு முன்னாடியோ இல்லை வேறு பாஷக்காராலோ எல்லாருமே தெலுங்கில் தான் கீர்த்தனம் பண்ணியிருக்கா. அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே ஷாஜி மகாராஜா இருந்திருக்கார் இல்லையா? ஆமாம். ஷாஜி ஃப்ரம் மகாராஷ்டிரா. அவர் பிள்ளை செகண்ட் சிவாஜி கூட இங்கே இருந்திருக்கார். அவர் காலத்துலேயும் நிறையா இருக்குது. அவள் தான் சரஸ்வதி மஹால் லைப்ரரியெல்லாம் வச்சுருக்கா. ஷாஜியினுடைய கீர்த்தனங்கள்லாம் தெலுங்கில் தான் இருக்குது. ஓஹோ. ஆமாம். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னாக்க சரஸ்வதி மஹால் லைப்ரரியில் அவருடைய கீர்த்தனங்கள் கொத்தாக இருக்குது மேனஸ்கிரிப்டில். எல்லாமே தெலுங்கில். ஆமாம், எல்லாமே தெலுங்கில். அவரும் தெலுங்கில் பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம காலத்தில் நம்ம பார்த்த உடையார் ஃபேமிலி, உடையார் டைனாஸ்டி, தட்ஸ் இன் கர்நாடகா. இப்போ நம்ம கர்நாடகான்னு கூப்பிடுற கர்நாடகா, அப்போல்லாம் மைசூர் ஸ்டேட்டு தான். அவர் பண்ணியிருக்கிறதும் தெலுங்கில் தான். ஏன் அவர் கன்னடத்தில் பண்ணியிருக்கக்கூடாது? இது ரொம்ப தமிழில் இருந்திருக்கு. அதான் தமிழில் இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா தெரியல. எனக்கு என்னத்தினாலும் தெரியல. எங்கேருந்து வந்தாலும் இங்கே வந்தவாளே தமிழில் பண்ணலை. பின்னாடி தமிழ்காராளாக இருந்தவாளே தமிழ் பண்ணலை. பட்டம் சுப்பிரமணியரோ மகாவித்ய நதியரோ எல்லாருமே தமிழ்காரா. அதுக்கப்புறம் வாசுதேவாச்சாரியார் அங்கேருந்து இங்கே சொல்லிட்டவர், அவரும் தெலுங்கில் தான் பண்ணார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு சமாச்சாரம்னா ஏன் இதை பண்ணான்னு ஒரு ரிசர்ச் பண்ணாலே கூட நல்லா இருக்கும்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். இத்தனை பேர் அந்த தெலுங்கில் தான் பண்ணியிருக்கா. இதை வச்சு தானே நம்ம பாரதியார் பாடினாரே, சுந்தர தெலுங்கு நிலை பாட்டி செய்து. ஸோ அவர் வளர்ந்த ஒரு சூழ்நிலை மியூசிக்கல் ஃபேமிலின்னு சொல்லலாம். இவா எல்லாருமே நல்லா படித்தவா. அந்த காலத்தில் இன்னொரு என்னன்னாக்கா, படிப்புங்கிறது இப்போ மாதிரி வேலைக்கு என்ன வேணுமோ, எந்த வேலைக்கு போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி படிப்புங்கிறது கிடையாது. அந்தந்த குலங்களுக்கு தகுந்த மாதிரி சம்ஸ்கிருதம் படித்தா படிப்பு, வேத அத்தியனம் பண்ணால் படிப்பு, தமிழில் போனாக்க தமிழ் லிட்ரேச்சர் படித்தா அது படிப்பு. நிறையா நமக்கு இந்த அந்த மட்டங்கள்லாம் இருந்து, தர்மபுரி மட்டங்கள், திருவாவடுதுறை மட்டங்கள், அவள்லாம் தமிழில் நிறைய என்கரேஜ் பண்ணினான். அந்த தமிழில் படித்தாலும் அது படிப்பு தான், சம்ஸ்கிருதம் படித்தாலும் அது படிப்பு தான். அதெல்லாம் தான் படிப்புன்னு அவள் வச்சுட்டு இருந்தா. அதனால ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா சம்ஸ்கிருதம் படித்து அத்தியானம் பண்ணி, புராணங்கள் படித்து, சாஸ்திரம் படித்து, எல்லாம் படித்ததுனால தான் தியாகராஜ சுவாமிகளை பார்க்கச்சே அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவருடைய கீர்த்தனங்களை நம்ம பின்னாடி பார்த்து அந்த அர்த்தங்களை எல்லாம் பார்த்தோம்னாக்க அவர் சொல்லாத விஷயங்களே இல்லை.
லோகார்த்தமாகவும் நிறையா சொல்லியிருக்கார், சாஸ்திரோக்தமாகவும் நிறையா சொல்லியிருக்கார், புராணங்கள்லேருந்து நிறையா கதைகள் எடுத்திருக்கார், ஹியூமரஸாக பண்ணியிருக்கார், எத்தனையோ பண்ணியிருக்கார். அவருடைய அம்மா வழி தாத்தா காளஹஸ்தியா நான் சொன்னேன் திருவாரூரில் இருந்து. அப்புறம் அங்கே போய் அங்கே தான் இவர் பிறந்தார். அதனால தான் இவருக்கு தியாகராஜர்னு பேர் வச்சுருக்காளோ நம்ம தெரியாது. ஏன்னா இவ முன்னாடி இருக்கிறவளுக்கெல்லாம் பஞ்சநதம்னு பேர் வச்சுருக்கா. பஞ்சநதிபுரம் நம்ம திருவையாருக்கே அதுதான் பேர். பஞ்சநதீஸ்வரர் தானே அங்கே இருக்கிற சுவாமிக்கும் பேர். அதனால் திரு ஐயாறு, பஞ்சநதிகள் இருக்கிறது, ஐயாறு தமிழில், அதனால திருவையாறுன்னு பேர். திரு ஐயாறு, திருங்கிறது நமக்கு அந்த அடைமொழி சேர்க்கறது, ஸ்ரீ மாதிரி திரு சேர்க்கறது. ஐயாறுங்கிறது தான் அதுக்கு பேர். ஐயாரப்பன்னே சொல்லுவாள் தமிழில். ஸோ இவா திருவையாருக்கு புதுசாக வந்தான்னு சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல. கிடச்சிருக்கிற சில ஆதாரங்களை வச்சுட்டு இவா இங்கே வந்து செட்டில் பண்ணிட்டா. ராஜாவினுடைய ஹெல்ப்பும் அவளுக்கு இருந்திருக்கு. அங்கே ஒரு சின்னதாக ஒரு வீடு கொடுத்துருக்கா. அப்போல்லாம் அக்ரஹாரத்தில் வந்து எல்லாருக்கும் ராஜ மரியாதைகளோட சில நிலங்கள் அதெல்லாம் வரும். அவள் அதை வச்சு தான் சாப்பிடுவாள். அந்த மாதிரி இதில் பிறந்ததுனால தியாகராஜ சுவாமி வந்து எல்லாமே சின்ன வயசுலேருந்து எல்லாமே நல்லா கற்றுனுட்டார். சங்கீதத்துலேயும் நல்ல இஷ்டம். எல்லாருமே பூஜை பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் பூஜை இல்லாத வீடே கிடையாது. பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிட்றது, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் இருந்தது. இவருடைய ஒரு ராமபக்திங்கிறது எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்ணுற மாதிரி ஒரு ராமபக்தனாக போயிட்டார் இவர். அடுத்ததாக ஒரு பிராமணன் வந்து எதையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். நிஷ்டையாக ஃபாலோ பண்ணுவார். ஆமாம். அதாவது வேலை செஞ்சு தான் சாப்பிட்ணுங்கிறதுன்னுட்டு போய் அங்கே வேலை செஞ்சு சம்பாதிச்சுன்னு வந்துன்னு கிடையாது. ஒரு உண்மையான எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற ஒரு பிராமணன் எப்படி இருக்கணும்னா தினமே உஞ்சுவிருத்தி போய் தான் எடுக்கணும். உஞ்சுவிருத்திங்கிறது பாடிண்டே ரோட்டில் போவாள், அவள் பிக்ஷையை கொண்டு வந்து போடுவாள் வாசலில். அதில் உஞ்சுவிருத்தியில் இன்னொரு விசேஷம் என்னென்னா வீட்டில் நின்று கேட்க மாட்டாள். இவள் போயிட்டே இருப்பாள். அவளாக கொண்டு வந்து போடுறத தான் எடுத்துக்கணும். இவள் போய் நின்று கேட்டு அவளை நீ போடு போடையோ இந்த தொந்தரவு தாங்கலை போடு அந்த மாதிரி வழிக்கே போக மாட்டாள். அதனால இவர் மாட்டுக்கு பஜனை பண்ணிகிட்டே போவார். அதனால தான் இவருடைய திவ்யநாமங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். திவ்யநாம கீர்த்தனங்கள் வந்து தியாகராஜ சுவாமியோடது மாதிரி பார்க்கல, அசாத்தியமாக இருக்கும். ஒன்று ஒன்றும் அவ்வளோ அர்த்த புஷ்டி, எல்லாம் நிறைய சரணங்கள். என்னத்தினால நிறையா சரணங்கள் வந்ததுன்னா இது மாதிரி சொல்லலாம். அவர் வந்து ஒரு தெருவுலேருந்து ஆரம்பித்து ஒரு 4 தெரு சுற்றின்னு வரத்துக்கு நிறைய டைம் ஆகும். அதனால ஒன்னொன்றுக்கு 10 சரணம், 12 சரணம், 14 சரணம், 2 லைன் எக்ஸாம்பிள் பாடிக்கலாம். நிறையா இருக்கே. தவதாசோகம் 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 தாசரதே வரமிருது பாஷ விரஹித தோஷ வரமிருது பாஷ விரஹித தோஷ நரவரவேஷ தாசரதே. அவரும் உருகினார். நிஜமாகவே அதுக்குள்ளே போய் பாடினா நம்மளும் உருகுவோம், கேட்குறவாளும் உருகுவா. இந்த மாதிரி அவர் பாடிண்டே போச்சு, அங்கங்கே கொண்டு பிக்ஷை போடுவா. அதை வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது ஒரு பிராமண தர்மமாக அந்த காலத்தில் வச்சுட்டு இருந்தா. இதில் எனக்கு ஒரு டவுட் உண்டு. இப்போ உஞ்சவர்த்தி பாடிண்டே அவர் நடந்துட்டு இருக்கார். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் குறிக்கிறதுக்கு யார் இருக்கா? இல்லை எப்படி எப்படி ஞாபகம் வச்சுட்டு அவ சிஷ்யா எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பாடினாளா? ரொம்ப பர்டினன்ட் கொஸ்டின். இதில் வந்து சிலதெல்லாம் அவருக்கே ஞாபகம் இருந்து அப்புறம் அவள் சிஷ்யாளுக்கு சொல்லி எழுதியிருக்கலாம். ஆனால் சொல்கிறா நிறையா சிஷ்யா அந்த மாதிரி எழுதி வச்சது தான் அப்படின்னு சொல்கிறா. அதில் கூட அதாவது இந்த சரித்திரத்துக்குள்ளே நுழைஞ்சோன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பும் நமக்கு தடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வந்திருக்கிற சிஷ்ய வர்க்கம்னு பார்க்குற போது கடைசியாக நமக்கு தெரியறது உமையாள்புரம் தான். அதுக்கு திலஸ்தானம் கூட இருந்திருக்கு. அவர் வெங்கட்ரமண பாதர் இருந்திருக்காரு. ஐயம்பேட்டை வாலாஜாப்பேட்டை வெங்கட்ரமண பாதர். அது ஐயம்பேட்டையிலேருந்து நடந்து வருவான்னு சொல்லுவா. இப்படி பார்க்குற போது இந்த சிஷ்யாலாம் வந்திருக்கிற காலகட்டங்களை பார்க்கச்சே நமக்கு சிலதெல்லாம் தடுக்கிறது. எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய கீர்த்தனங்களை பூரா இவ எழுதியிருக்க முடியும்னு நமக்கு தெரியல. ஆனால் இவரோடையே இருந்த ஒரு சிஷ்யரை பற்றி சொல்லுவா. அவரை பற்றி ரொம்ப ஜாஸ்தி வெளியிலேயே வரல.
அவர் நிறையா இவர் சொல்கிற போதெல்லாமே குறித்து வச்சுருந்தான்னு சொல்கிறா. இவராகவும் பண்ணி இருக்கலாம் தான் தோன்றது. இல்லைன்னா இவ்வளோ வெளியில் வரத்துக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இவ்வளோ சமாச்சாரங்கள் வெளியில் வந்திருக்கு எழுதியிருக்காருன்னா அவரும் மனுஷர் தான். அவருக்கு வந்து பொங்கிண்டு வந்தது. ஆனால் அதை அவர் வந்து வியாபாரம் பண்ணலை. ஆனால் தனக்கு இப்போ ஒரு கதை எழுதுறா, நாவல் எழுதுறா, சரித்திரம் எழுதுறான்னா அவளுக்கு தோன்றதை உடனே நோட்புக்கில் குறித்து வைக்கிறா, ஒரு பேப்பரில் குறித்து வைக்கிறான்னா அது தப்பல்லவே இல்லையா? அதனாலே அவரும் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கலாம். அதை அவர் திரும்ப பாடவும் பாடலாம். அதை வீட்டில் போய் பூஜை பண்ணிச்சே, பூஜைக்கு எதிர்க்க அவர் பாடியிருக்கலாம். அவர் பாடியிருந்துக்குச்சே இவ அதை குறிச்சிருக்கலாம். இல்லை பூஜையில் வந்ததை இவர் வந்து ரோட்டில் பாடின்னு வந்திருக்கலாம். இருக்கிறதுக்குள்ள கிருதிகள் ஜாஸ்தி இருக்கிறது தியாகராஜ சுவாமியோடது தான். மற்றவளதெல்லாம் அவ்வளோ கிருதிகள் வெளியில் வந்ததாக தெரியல. அதில் இன்னொரு விசேஷமான காரியம், அவருக்கு அவருடைய புண்ணியம்னு சொல்கிறதா மற்றவாளுடைய புண்ணியம்னு சொல்கிறதா, அவருக்கு சிஷ்ய கோட்டிகள் ஜாஸ்தி. நிறைய பேர் சிஷ்யாளாக இருந்தா. சிஷ்யா இருக்க இவாள்கிட்ட இருக்கிறத அவளுக்கு வந்து கொடுக்கறதுனால நிறையா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இல்லையா? இப்போ மற்றவாளுக்கெல்லாம் அவ்வளோ சிஷ்யா கிடையாது. அதனால கூட அது வெளியில் வராது போச்சோ என்னமோ தெரியாது நமக்கு. அப்பா அம்மா பேரையே ரொம்ப அழகாக சில கீர்த்தனைகளில் சொல்லியிருக்கார். அதுலேருந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஊர்ஜித்தம் கூட ஆறுது. அப்படி அவர் சொல்லலைன்னா சிலதெல்லாம் கிடைக்காது. இந்த துரக்குநாய் 20 சேவா ஒரு கீர்த்தனம் இருக்கேன் பிலஹரியில், அதுலேயும் அவர் சொல்லியிருக்கார், என்னுடைய தந்தை பெயர் ராமபிரம்மம்னுட்டும். இந்த பிரகலாத பக்தி விஜயத்தில் இது ஒரு குறிப்பு வருது, இவருடைய அப்பா பேர் இதுன்னுட்டும். அப்போ அந்த வம்சம் ஆமாம்மா ராமபிரம்மம்னு எங்கள் தந்தை பேர் சொல்கிறார் வரதில். அதனால் அது ஒரு ஆத்தென்டிக் சமாச்சாரம் நமக்கு அதில். அதுக்கப்புறம் அவ அப்பா பேர் ராமபிரம்மம், அம்மா பேர் சீதை. சீதம்மா மாயம்மா ஸ்ரீராமுடு மாக்கு தன்றி. அது ரொம்ப அழகாக அந்த கீர்த்தனத்தில் பாடியிருக்கார். ஆனால் அதை தான் சொன்னாருங்கிறது இல்லாத ஒரு கவி சாத்துரியம்னு கூட சொல்லுவாளே, சாத்துரியோக்தின்னு சொல்லுவாள். சொல்கிறத மகா சாமர்த்தியமாக விஷயத்தை சொல்கிறதுங்கிறது சாத்துரியோக்திங்கிறது ரொம்ப விசேஷமாக அந்த காலத்தில் சொல்லுவாள். இருக்கணுங்கிறது பின்னாடி பரதன் எனக்கு சகோதரன், எனக்கு ஃப்ரெண்டு ஆஞ்சநேயர்னு ரொம்ப அழகாக அதை கொண்டு வந்திருக்காரு. மற்ற ரிஷிகள் பேரெல்லாம் கொண்டு வந்து இருந்தாலும் அது உண்மை. எப்படி இருந்தாலும் அவர் ராமரை பற்றி பாடியிருந்தாலும் சீதையை பற்றி பாடியிருந்தாலும் அவருடைய லைஃபு பொறுத்தின வரையில் அவள் அம்மா பேர் சீதை, அவள் அப்பா பேர் ராமன். இதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அவர். இவரை பற்றி இன்னொன்று சொல்லணுன்னாக்க, அவர் எதுக்கும் ஆசைப்படாமல் இருந்திருக்கார். பக்திங்கிறத பக்தியாகவே வச்சுட்டு இருந்திருக்கார். எந்த வேஷமும் போடலை. இந்த வேஷமும் அவர் போடலைங்கிறதுக்கு ஊரில் யாரான வேஷம் போட்டால் அதை பற்றி எவ்வளோ மனசு நொந்து பாடியிருக்காருங்கிறது அவருடைய கீர்த்தனங்கள்லேருந்து தெரியறது நிறையா. நாயகி கீர்த்தனங்கள்லாம் ரொம்ப சொல்லிச்சு, இப்படி வேஷங்கள்லாம் போட்டு பாடுறாளே அப்படின்னு. அதாவது ஒரு உலகத்தில் வாழ்க்கையில் இப்போ கூட நடந்துட்டு இருக்கிற காரியம்தான் அது. இதெல்லாம் தான் பார்க்கச்சே எந்த காலமுமே மாறலையோன்னு ஒரு தடவை தோணும் எனக்கு. அந்த வெளியில் நடக்கிற சில அநியாயங்களையும் சில மனுஷாளுடைய பிஹேவியரையும் பற்றி சொல்லி நொந்து போயிருக்கார். இப்படியெல்லாம் நடக்கிறதே ராமா, இதெல்லாம் நியாயமா, இது இப்படி பண்ணினா அவளுக்கு நல்ல கதி கிடைக்குமா, இப்படியெல்லாம் கூட பாடி புலம்பியிருக்கார். இப்போ இவருடைய குணம்னு பற்றி சொல்ல போகச்சே, இவருடைய லைஃபே கம்ப்ளீட்டாக பூஜை ராமன், அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் இவருக்கு வீடு இருந்திருக்கு, நிலம் இருந்திருக்கு. அதுலேருந்து வர்றதை வச்சுட்டு இவர் சாப்பிட்ருக்கார், சிஷ்யாளுக்கெல்லாம் ஏதோ பண்ணியிருக்கார். ஆனால் இவர்கிட்ட சிஷ்யாலும் ரொம்ப ஏழைன்னு சொல்ல முடியாது. வாலாஜாப்பேட்டை வெங்கட்ராமனை பார்த்தெல்லாம் நல்லா பணக்காரா. அவள் இவருக்காக நிறையா பண்ணினான். ஆனால் இவர் எதையுமே எதிர்பார்க்கலை. ராஜா கூப்பிட்டார் இவர் போல, அதனால் இந்தி சாலசுகமாக பாடினார்ங்கிறதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பல எபிசோட்ஸ் பின்னாடி தியாகராஜ சுவாமி சரித்திரத்தில் சேர்ந்துருக்கிறத பார்த்தாக்க அந்த கீர்த்தனையில் எந்த விதமான ஒரு குறிப்பும் அந்த எபிசோடுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் ரெஃபரன்ஸ் இருக்கிறதா தெரியும். இப்போது திருப்பதிக்கு போனார், திருப்பதி பகவானை பற்றி பாடியிருக்கார். ஆனால் திருப்பதிக்கு போயிட்டு திறதியேகராதான்னா அங்கே கதவு சாத்தினதை இவர் பாடின உடனே திறந்ததுன்னு சொல்கிற மாதிரி அவர் பாடியிருக்கிற அந்த கீர்த்தனையுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கச்சே, என்னுடைய அஜ்ஞானம், என்னுடைய அறியாமை அப்படிங்கிற திரை போகக்கூடாதா பகவான் என்ன பாடியிருக்கார். அதில் வர அந்த கீர்த்தனையினுடைய அர்த்தத்தை பார்த்தா அதுதான் இருக்குது. அதே மாதிரி நாஜீவாதாரால் பார்த்தாக்க, இவர் எங்கேயோ போயின்னு இருக்குச்சு, யாரோ ஒரு பெண் அழுதுன்னு இருந்தா, அங்கே அவருடைய கணவர் செத்து போயிட்டார், கிணத்துக்குள்ளே விழுந்துட்டார். இவர் உடனே அதை பார்த்து நாஜீவாதாரா பாடினார். அதை உடனே அவர் எழுந்துட்டார். அந்த கீர்த்தனத்தை பார்த்தாக்க எந்த விதமான ரெஃபரன்ஸும் அதில் இல்லை. நான் ஜீவாதாரன்னு வந்தேன்னா என்னுடைய ஜீவனுக்கு ஆதாரமானவன் நீடான்னு தான் பாடியிருக்காரே தவிர
இவன் செத்துப்போனுடைய ஜீவனை என்னை திருப்பி கொடுன்னு அவர் பாடினார் தெரியல. இன்னொன்றும் இந்த சில ஒஸ்தியாக சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம அவருக்குன்னு சேர்த்தமானாக்க, அவர் சில கீர்த்தனங்களில் தன்னை ரொம்ப தழைச்சி பெரியவாளுடைய ஒரு பெரிய இது என்னன்னாக்க, எதையான ஒன்று சொல்லணும்னா நான் ரொம்ப தூர்த்தன், நான் ரொம்ப பொய் சொல்கிறவன், நீ என்னை காப்பாற்றுன்னு தான் சொல்லுவாள். அதுவும் அவன் சொல்கிறானே அவன் ரொம்ப கெட்டவன், அவன் ரொம்ப பொல்லாதவனே, அவனை காப்பாற்றுன்னு சொல்ல மாட்டான். அது ஒரு பெரிய நல்ல குணம்னு சொல்லுவாள். அப்படி நீங்கள் பார்க்குற போது துடுகுகளை இப்போ இந்த பஞ்சரத்னம்னு நம்ம சொல்லி பாடுறோமே, இந்த துடுகுகலையில் வராத வார்த்தைகளே கிடையாது. அவர் அவ்வளோ தன்னை தழிச்சு என்னை போல ஒரு துஷ்டனை போய் எந்த துறையால் காப்பாற்ற முடியுண்டாப்பான்னு பல்லவியே துரை கொடுக்க வச்சு பொறுத்தணும். எவன் என்னை காப்பாற்ற போகிறான்? சக்கரவர்த்தி திருமகன்கிறது ராமனுக்கு பேர் அல்லவா? துரை கொடுக்குங்கிறது அழகாக சொல்லியிருக்கார் அவருங்க. இது பண்ணினேன், அது பண்ணினேன், அந்த தப்பு பண்ணினேன், இந்த தப்பு பண்ணினேன், என்ன நீ காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. இத்தனை தப்பு அவர் பண்ணியிருப்போம் நிச்சயமாக ஒரு சமுதாயத்துக்கு அப்படி சொல்லுவா. அதாவது ஒரு புத்திமதின்னு சொல்ல வர காலத்தில் அந்த பர்சனை தானாக தான் தன்னைத்தான் குறித்து சொல்லி முடியா வச்சுருந்தான் பெரியவாள்லாம் பண்ணுவாள். எல்லாருமே சங்கராச்சாரியார் பாடலையோ, சங்கராச்சாரியாரை போல ஒரு அவதார புருஷன் உண்டா? அந்த மாதிரி இந்த மாதிரி அவதார புருஷாலாக அவதரிச்சுண்டவா எல்லாருமே தன்னை வச்சுண்டு தான் சொல்லி, தனக்கு புத்தி ஏன் மனசே நீ அதை பண்ணு, ஏன் மனசே நீ போய் சொல்லாது, ஏன் மனசே நீ அதை பண்ணுன்னு தன்னுடைய மனசுக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவாள், தன்னையே வச்சுட்டு சொல்லுவாள். அந்த மாதிரி தான் இவர் நிறையா கீர்த்தனங்கள் பண்ணியிருக்காருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவர் வரைக்கும் அவர் ஒரு அந்த ஆத்ம தர்சனம், அந்த ஸ்ரீராமனுடைய அருளை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் அவர் பூரா செலவிட்டிருக்கார். அப்படி பார்த்தா வெறும் ராமரை பற்றி தான் பாடினார், நம்ம தியாகராஜர் சொல்லவே முடியாது. தியாகராஜ சுவாமி இயற்றிய ஒரு அழகான கிருத்தியை கலைமாமணி டாக்டர் சுந்தரும் அவரோட டிசைபிள்ஸும் இப்போ பாட போகிறாங்க, பாருங்க. சனாதன பரம பாவன, 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 கன கணவன கமலானன, சனாதன பரம பாவன, கன கணவன கமலானன, சனாதன பரம பாவன, கன கணவன கமலானன, சனாதன கணவடனே அபிமானமு, கணவடனே அபிமானமு, கணவடனே அபிமானமு, கணவடனே அபிமானமு, தெய்வమైన నీ కేళకదో, గణవాడనే అభిమానము, దైవమైన నీ కేళకదో, సనాతన పరమ భావన, గణ గణవన కమలానన, రాజాధిప వయసాగర, రాజాధిప వయసాగర, రాజాధిప వయసాగర, రాజాధిప రాజులు నీవై వెలసిల్లితే, రాజాధిప వయసాగర, రాజులు నీవై వెలసిల్లితే, జరుగా కృప చూడవే,
त्यागराज जनुता